ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படி யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்து போன 7 மாத காலங்கள் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வந்தார். ஆச்சரியமான பாதையிலே நம்மை நடத்தினார். இந்த புதிய மாதத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை 2 நாளாகமம் 1:12 ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will give you riches and wealth and honor. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இந்த உலகத்திலே நம் கஷ்டத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பாடுகளும் துன்பமும் வறுமையும் கடன் பிரச்சனையும் நம்மை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நம்ம எல்லாருமே சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் கொடுக்கிறேன். இந்த பைபிளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கனத்தையும் மகிமையும் வைத்தார். யோசேப்பை கனப்படுத்தினார், தாவீதை கனப்படுத்தினார். அதே போல திருமறையில பார்க்கின்ற பொழுது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற சீடர்களை ஆண்டவர் அழைத்து அவளை கனப்படுத்தி உன்னதமான ஊழியத்தை பயன்படுத்தினார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த கனத்தை உனக்கு நான் தருவேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிச்சயமாய் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரை நாம் சந்தோஷமே இல்லாதபடி பல விதங்களில் சோர்ந்து காணப்படலாம். எந்த ஒரு மகிமை இல்லாதபடி எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி ஒரு பாரத்தோடு நம்ம காணப்படலாம். ஆனால் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை, உன்னை ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்துல இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை திரும்பி நாம் பெறுவோம். இழந்து போன எல்லா கனத்தை நாம் திரும்பி பெறுவோம். இழந்து போன ஸ்தானத்தை திரும்பி நாம் பெறுவோம். இழந்து போன சந்தோஷத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வாக்கு தத்தங்களை தந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமது வாழ்க்கையில் இந்த மாதத்திலே நிறைவேறும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்திலே நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, எவ்வளவு நல்ல நம்பிக்கையின் வார்த்தையப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் தந்து இந்த மாதம் மகிமையுள்ள மாதமாக மாற்றி தந்து உயர்த்த வேண்டுமா செஞ்சோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துவையும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.